இன்று நமது நாட்டில் பிரதான செய்தி எதுவென்பது உங்களுக்கு தெரியுமா? நிலக்கரி கொடுக்கல் வாங்கலை நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரதான ஊழல் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கிறது. பதவி விலகுவதற்கு அமைச்சருக்கு அந்த ஒரு காரணம் போதாத என வினவுகிறேன். உங்களது பொறுப்பை உரிய முறையில் நீங்கள் நிறைவேற்றவில்லை. ஊழலும் மோசடியும் நடைபெறவில்லை என வைத்துக் கொள்வோம். நீங்கள் அல்லவா நெருக்கடி ஏற்படாமல் முகாமைத்துவம் செய்திருக்க வேண்டும். முகாமைத்துவம் செய்யாமல் பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றாமல் அமைச்சு பதவியில் தொடர்ந்து உங்களால் நீடித்திருக்க முடியுமா? சிறியதொரு நட்டமா ஏற்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தரவுகளுக்கு அமைய முதல் 9 கப்பல்களுக்காக மாத்திரம் 849 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அது நேரடியான நட்டம். இவ்வாறான நிலையில் 18 கப்பல்கள் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நட்டம் இரட்டிப்பாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சு பதவி, சிறப்புரிமைகள் மற்றும் அனைத்து சலுகைகளும் மக்களின் நிதியத்திலிருந்தே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு ஆணையே உங்களது அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய மோசடி இதுவாகும். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு எழுந்து செல்வதற்கு முன்னர் பதில் கூற வேண்டும். நீங்கள் இந்த சர்ச்சையில் சிக்கியுள்ளீர்கள் அல்லவா? நீங்களும் சிக்குவீர்கள் என நான் நினைக்கவில்லை. அரசாங்கத்தின் எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகவோ ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமாயின் வேறு யாரும் எமக்கு எதிராக விரல் நீட்டுவதற்கு முன்னதாக அவரை நாமே கட்சியிலிருந்து நீக்குவோம். எனவே கட்சி என்ற வகையில் மத்திய வங்கியை உடைத்த திருடர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று செயற்பட மாட்டோம். இவர் ஒரு ஃபுட்நோட் திருடர் அல்லவா? நீங்களும் ஃபுட்நோட் திருடர் கூட்டத்தின் ஒரு உறுப்பினர் அல்லவா? அதனை ஒரு புறம் வையுங்கள். நிலக்கரி கொடுக்கல் வாங்கலை பிழையான முறையில் முன்னெடுப்பதற்கான விலை மனுவை வழங்கி கணக்காய்வாளர் நாயகத்தினால் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு அமைய 42 நாட்கள் விலை மனுவுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். எனினும் இவர் அந்த விலை மனுவுக்கான நாட்களை 21ஆக குறைத்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்களுக்கு படிப்படியாக விலை மனுவினூடாக கிடைக்கும் லாபத்தை பகிர்ந்தளிப்பதே இவரின் நோக்கம். 5000 மெட்ரிக் டன் நிலக்கரி விநியோகிக்கப்பட வேண்டும். எனினும் அது 1 லட்சமாக குறைக்கப்பட்டது. ஊழலுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டமே அதற்கான காரணம். 36 மாதங்களுக்குள் 10 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியை விநியோகித்திருக்க வேண்டும். எனினும் 5 லட்சமே விநியோகிக்கப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே திட்டமிட்டே இவ்வாறு செய்துள்ளீர்கள். பேசி பலனில்லை கௌரவ சபாநாயகரே. பெரியதொரு கேம் ஒன்றை அடித்துவிட்டு தற்போது எவ்வாறு சிரித்து மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் என்பதை பாருங்கள். ஹோமாகம வைத்தியசாலையில் நெந்தம்மாவின் கணக்குக்கு அப்பால் எந்த விவாதம் செல்லும் என நான் நினைக்கவில்லை. அதுவே இடம். அதற்கு அப்பால் உங்களால் செல்ல முடியாது. விலைமனு கோரலின் போது நாமே செலவை அதிகரித்ததாக பார்லிமெண்ட் உறுப்பினர் மரைக்கார் பாரியதொரு பொய்யை கூறினார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி மறுசீரமைக்கப்பட்ட நிபந்தனைகளின் பிரகாரம் 10 லட்சம் ரூபாவாக காணப்பட்ட விலைமனு 5 லட்சமாக நாம் குறைக்கவில்லை என்பதை அவருக்கு நினைவுபடுத்துகின்றோம். 2023ஆம் ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டதன் பின்னரே இந்த நிலைமை ஏற்பட்டது. நாம் மாற்றியமைக்கவில்லை. 26 விநியோகஸ்தர்களை இணைத்தீர்கள். அதில் 11 பேர் விலைமனுவுக்கு விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கு 28 நாட்கள் கால அவகாசமும் வழங்கப்பட்டது. அதன் பின்னரே தெரிவு செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது.